மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்வோம். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். வந்து சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, நான் ஜிஹாதுக்கு செல்வதற்காக நியத் செய்து விட்டேன். ஆனால் எனது மனைவியோ ஹஜ்ஜுக்கு செல்வதாக நியத் செய்து புறப்பட்டு விட்டார். ஆனால் அவர் தனியாக செல்லுகிறார் என்று கூறியபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஜிஹாதுக்கு வர வேண்டாம், நீயும் உனது மனைவியோடு ஹஜ்ஜுக்கு புறப்படு. ஒரு பெண் தன்னோடு ஆண் துணை இல்லாமல் தனியாக பிரயாணம் செய்வது அது நன்மை அல்ல. நீ உனது மனைவியின் பாதுகாப்புக்காக அவரோடு ஹஜ்ஜுக்கு செல்வது அது மிக பெரும் ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்படுகிறது, இஸ்லாத்தின் முதல் யுத்தமான பத்ரில் ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனைவியின் உடல்நிலை சரியில்லாமல் ஆனபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை, நீங்கள் ஜிஹாதுக்கு வர வேண்டாம், உங்களது மனைவியின் சேவகத்தில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த போர் முடிந்து போர் செல்வங்கள் கனிமத் பொருட்கள் பங்கிடப்பட்ட போது ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் செல்வங்கள் கொடுக்கப்பட்டது. மற்ற மனிதர்களெல்லாம் ஜிஹாதில் சென்று கனிமத் பொருளை பெற்றார்கள். உஸ்மானோ தனது மனைவியின் சேவையில் இருந்து மிக பெரும் ஜிஹாத் செய்திருக்கிறார், எனவே அவருக்கும் இதில் பங்கிருக்கிறது என்று கூறினார்கள். ஒரு மனைவிக்கு ஆண் துணை தேவைப்படுகிற போது அவர் ஜிஹாதுக்கு செல்வதையே நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று நாம் உலக அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டு மனைவியினுடைய சிரமமான நேரங்களில் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். இது மாபெரும் தவறாகும். எனவே அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு நன்முறையில் நடந்து கொள்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கும்.